பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை இந்த வீடியோவில் பார்க்குறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கூட நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம், ஏன் ஆண்டவர் வறட்சியான இடங்களில் என்னை வைத்திருக்கிறார், ஏன் ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பலவிதமான குழப்பத்தோடு நீங்கள் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணை நிறைவேற்றுவேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஈசாக்கு பஞ்ச காலத்துல அவர் இருக்கும்போது ஆண்டவர் உடனே தரிசனமாகி சொல்லுகிறார், நீ எகிப்துக்கு போகாத, நான் சொல்லுகிற தேசத்துல நீ வாசமா இரு, அங்கதான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். ஏன் என்று பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய அப்பாக்கு ஆபிரகாமுக்கு ஆணையிட்டிருப்பார், ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணியிருப்பார். என்ன அப்படின்னா, நான் இந்த தேசம் எல்லாவற்றையும் உனக்கு தருவேன்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி நீ பரதேசியா இருந்த இந்த கானான் தேசம் முழுவதையும் உனக்கு நான் தருவேன், நீயும் உன் சந்ததியும் அதை சுதந்தரித்துக் கொள்வீங்க, நான் தேவனாய் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்துப்பார். இதே வாக்கு ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா, அவருடைய மகனாகிய ஈசாக்குக்கு நிறைவேற்றுகிறார். இப்போ சொல்லுகிறார், பஞ்ச காலமா இருந்தாலும் பரவாயில்ல, நீ கேராகிலே குடியிரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது ஈசாக்கு என்ன பண்றான், கேராகிலே குடியிருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். ஸோ உடனே அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, பஞ்சமா இருக்கிறது நான் என்ன பண்றது, நான் வேற இடத்துக்கு போயிடலான்ட்டு அவன் யோசிக்கும் போதே ஆண்டவர் தரிசனம் காமிச்சதுக்கு அப்புறம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அதே இடத்துல, பஞ்சமான இடத்துல அவன் இருந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா அந்த டைம்ல கூட ஆண்டவர் கைவிடல. நீங்க பாத்தீங்கன்னா, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசிர்வதித்து அவன் அந்த வருஷத்துல 100 மடங்கு பலன் அடைந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, நிறைய துறவுகளை வெட்டும்போது கூட பயங்கரமான பிரச்சனைகள், போராட்டங்கள் வருது. ஆனா தேவன் நமக்கு ஒரு இடத்தை உண்டாக்கினார்னு சொல்லி ரெகோபோத் என்று பெயரிடுகிறார். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அப்படிதான் வறட்சியான இடங்கள், சில நேரத்தில் ஜாப்காக நம்ம வெளியில் ட்ரை பண்ணிட்டு இருப்போம், எனக்கு பிளெஸ்ஸிங்கே இல்லைன்னு சொல்லிட்டு. இல்லைன்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, இந்த பிஸ்னஸ் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை, நான் வேறு எதாக்காவது நான் போகலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை வறட்சியாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது, சில காரியங்கள் எதுவுமே எனக்கு பிளெஸ்ஸிங்காக இல்லை, நான் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகிறேன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்னதான் நீங்கள் மாறி போகணும் இந்த இடத்த விட்டு அப்படின்னு நினச்சாலும், ஆண்டவருடைய தீர்மானம், ஆண்டவரை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்க இருக்கும்போது நிச்சயமாகவே உங்களை அவர் என்ன பண்ணுவாரு, ஆசிர்வதித்து ஆண்டவர் நிச்சயமா உங்களை வழி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். தேவன் உங்களை இந்த வார்த்தையின் மூலமாக அதிகமாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.